இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறால் காய்கறி தொக்கு செய்ய போகிறோம். அதை குக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். இறால் காய்கறி தொக்கு செய்ய தேவையான பொருட்கள்: இறால் 250 கிராம், நறுக்கிய உருளைக்கிழங்கு 5, முட்டைக்கோஸ் 1/4 கிலோ, துருவிய தேங்காய் 1/2 கப், சிறிதாக நறுக்கிய பீன்ஸ் 5, சிறிதாக நறுக்கிய சின்ன வெங்காயம் 10, சிறிதாக நறுக்கிய தக்காளி 2, எலுமிச்சம்பழம் 1, சிறிதாக நறுக்கிய பச்சை மிளகாய் 3, காஷ்மீர் மிளகாய் பொடி 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், தனியா பொடி 1 டேபிள் ஸ்பூன், ஜீரக பொடி 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் பொடி 1/2 டேபிள் ஸ்பூன், சிறிதாக நறுக்கிய இஞ்சி 1/2 துண்டு, சிறிதாக நறுக்கிய பூண்டு 5 பல், நாட்டு சர்க்கரை தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இறால் காய்கறி தொக்கு செய்ய தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல நாம் என்ன செய்ய போகிறோம்னா, நான் வந்து இங்கே இறால் எடுத்திருக்கேன். இந்த இறால் வந்து என்னென்னா, நிறைய வெரைட்டியான இறால் வந்து கிடைக்குது. இப்போ வந்து இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இறாலில் வந்து வால் பகுதியை வந்து அப்படியே வச்சுருக்கேன். அதனால் இது வந்து சூப்பராக சமைக்கும் போது என்ன ஆகும்னா, ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் வரும். அதனால தான் நான் அந்த வால் பகுதியை அப்படியே வச்சுருக்கேன். இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இந்த இறாலை ஒரு பாத்திரத்தில் எடுத்துடலாம். நார்மலாக நீங்கள் வந்து இறால் வாங்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து முதல்ல வந்து வாங்கும்பொழுது என்ன பண்ணுங்கன்னா, லைட்டாக ஸ்மெல் பண்ணி பாருங்கள். அது மாதிரி இன்னொன்று என்னென்னா, அந்த ப்ரானை வந்து அந்த இறாலை வந்து லைட்டாக அமைக்க பார்த்து அது வந்து நல்லா மாவு மாதிரி இருந்துச்சுன்னா தயவுசெய்து வாங்காதீங்க. ஸோ இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி அந்த உள்ளே இருக்கிற அந்த குடல் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நீங்கள் வந்து எடுத்தால் தான் அந்த இறால் நீங்கள் சமைக்கும் பொழுது டேஸ்ட் வரும். இல்லாட்டினா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் க்ளீன் பண்ணாமல் சமைச்சிங்கன்னா அதோட டேஸ்ட் எல்லாமே கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் க்ளீன் பண்ணி நீங்கள் அதை வந்து சமைச்சிங்கன்னா அது வந்து ஒரு நல்ல டேஸ்ட் வரும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, கொஞ்சம் மஞ்சள் பொடி எடுத்துருக்கேன், அதை இதில் சேர்த்துருங்க. எலுமிச்சம்பழம் அதை லைட்டாக அப்படியே புழிஞ்சு விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு இதை சேர்த்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஒரு 1/2 hour என்ன செய்யுங்கன்னா, ஃப்ரிட்ஜில் கூட வச்சு நீங்கள் சமைச்சிங்கன்னா ஒரு நல்ல டேஸ்ட் வரும். அதனால் இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம இதை எடுத்து அப்படியே சைடில் எடுத்து வச்சிடலாம். இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு மண்சட்டி எடுத்திருக்கேன். அந்த மண்சட்டி வந்து நல்லா சூடாயாச்சு. இந்த சூடானதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம், கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நான் வச்சுருக்கிற இந்த சின்ன வெங்காயம் வந்து நார்மலாக தொக்குக்கு யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஃப்ளேவர் வரும். சின்ன வெங்காயத்தையும் இதில் சேர்த்துடலாம். இதை வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் லைட்டாக அப்படியே வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது அந்த வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கியாச்சு. நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, தேங்காய் எடுத்திருக்கேன். அந்த தேங்காவை துருவி எடுத்திருக்கேன், அதை அப்படியே சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருங்க. காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, இந்த பச்சை மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி, இந்த வந்து இஞ்சி வந்து சின்னதாக நறுக்குனிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் வரும். ஏன்னா அதே மாதிரி நீங்கள் இஞ்சி பேஸ்ட்டு கூட நீங்கள் போடலாம். அதோட பூண்டையும் சேர்த்தாச்சு. இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம், லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துடலாம். இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துருங்க. இதை வந்து ஒரு 3 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ அந்த தேங்காய் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஸ்பைசிஸாக எல்லா பொடியும் சேர்க்க போகிறோம். இப்போ ஏலக்காய் பொடி, தனியா பொடி, ஜீரக பொடி,
காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இந்த மிளகாய் பொடியும் சேர்த்துருங்க. அதோட காஷ்மீர் மிளகாய் பொடி, கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்தாச்சு. இதை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துடலாம். இதில் நீங்கள் எண்ணெய் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் எண்ணெயை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது நான் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துருக்கேன். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கி எடுத்துடலாம். மசாலாவுடைய பச்சை வாடை போயாச்சு. இப்போ நான் வந்து என்ன செய்ய போறேன்னா, உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதுல வந்து ஃபிங்கர்லிங் பொட்டேட்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன உருளைக்கிழங்கு இருக்கும். அது இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் இதுல வந்து சின்ன உருளைக்கிழங்கு என்ன செஞ்சிருக்கேன்னா ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை பெரிய உருளைக்கிழங்கு தான் இருக்குன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் சின்னதாக வெட்டிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஆனால் தோலோட யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும். அதை வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா, இப்போ இந்த உருளைக்கிழங்க இதில் சேர்த்துடலாம். அதோட முட்டைக்கோஸ் இருக்கு, இதையும் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துருங்க. வச்சிருக்கிற இந்த பீன்ஸ் இதையும் என்ன செய்யுங்க, இதில் சேர்த்துலாம். சேர்த்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த உருளைக்கிழங்குல அந்த மசாலா எல்லாம் வந்து என்ன ஆகணும்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதனால இப்போ நல்லா அந்த உருளைக்கிழங்குல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மசாலா வந்து சேர்ந்துருச்சு. இப்போ தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். இதோட என்ன செய்ய போறேன்னா, தக்காளி வச்சிருக்கேன், அதையும் இதுல சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துருங்க. தண்ணியை சேர்த்தாச்சு. இதை வந்து ஒரு 5ல இருந்து 6 நிமிஷம், ஏன்னா அந்த உருளைக்கிழங்கு அந்த முட்டைக்கோஸ் எல்லாம் வேகணும். நார்மலா பாத்தீங்கன்னா வீட்டுல எல்லாம் வந்து இறால் செய்யும் பொழுது என்ன செய்யணும், காய்கறி எதுவுமே சேர்க்க மாட்டோம், வெங்காயம் மட்டும் சேர்ப்போம். இங்க வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா முட்டைக்கோஸ் சேர்த்திருக்கோம், பீன்ஸ் சேர்த்திருக்கோம், உருளைக்கிழங்கு சேர்த்திருக்கோம், பப்பாளி பழம் காய் இருந்துச்சுன்னா இதுல வந்து சேர்த்தீங்கன்னா இன்னும் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். இது வந்து நார்த் இந்தியாவில தான் வந்து இதை வந்து செய்வாங்க. அதெல்லாம் வந்து நம்ம இப்ப செஞ்சுட்டு இருக்கோம். இதுல வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா, நான் வச்சிருக்கிற இந்த இறாலை இதுல அப்படியே சேர்த்துடலாம். கொஞ்சம் மல்லி இலை இதையும் சேர்த்துட்டு நல்லா என்ன செய்யுங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் ஒரு 6 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா இன்னும் வந்து அந்த தொக்கு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்மளுடைய அந்த உருளைக்கிழங்கு அந்த ப்ரான் இதெல்லாம் வந்து வெந்தாச்சு. கடைசியில நம்ம என்ன செய்ய போறோம்னா, கொஞ்சம் எலுமிச்சை பழத்தை நீங்க சேர்க்கும் போது என்ன ஆகுனா அந்த டேஸ்ட் வந்து இன்னும் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால கொஞ்சம் எலுமிச்சை பழத்தையும் இதுல சேர்த்துடலாம். இது வந்து நம்மளுடைய இந்த இறால் காய்கறி தொக்கு வந்து ரெடி ஆயாச்சு. இறால் காய்கறி தொக்கு செய்முறை. முதல்ல ஒரு பவுல்ல இறால், மஞ்சள் பொடி, எலுமிச்சம்பழம், உப்பு, விரவி தனியா எடுத்து வச்சிடலாம். அந்த மண் சட்டி வந்து சூடானதுக்கு அப்புறம் எண்ணெயை விட்டுருங்க. சிறிதாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து லைட்டா வதக்கி எடுத்துருங்க. துருவிய தேங்காவை சேர்த்துட்டு பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஏலக்காய் பொடி, தனியா பொடி, ஜீரக பொடி, மிளகு பொடி,
காஷ்மீர் மிளகாய் பொடி, நாட்டு சக்கரை இதையும் சேர்த்து அந்த பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. உருளைக்கிழங்கு, முட்டைகோஸ், பீன்ஸ், தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. முட்டைகோஸும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த இறாலை சேர்த்து மீண்டும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு சூப்பரான ஒரு சுவையான இறால் காய்கறி தொக்கு தயார். கோஸ் இருக்கு இல்லையா, முட்டைகோஸை வந்து நல்லா வேக வைக்கும் போது என்ன ஆகும், நல்ல கன்சிஸ்டன்சி என்ன ஆகும்னா திக்கான கன்சிஸ்டன்சி வரும். அதே நேரத்தில் அந்த தண்ணி வந்து நல்லா வத்தும் போது என்ன ஆகும்னா ஒரு இறால் தொக்கு வந்து கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நீங்கள் ரைஸுக்கோ இல்லை வந்து நான் பிரெட்டோ இல்லை வந்து ரொட்டிக்கோ நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா, நம்ம ஊரில் ஸ்பெஷலாக சொல்ல போனால் அந்த பரோட்டாக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த பருப்பு மோர் குழம்பையும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், see you, bye bye. இது என்ன சமையலோ, see you, bye.